நீங்க வந்து உங்க தங்கச்சி நாங்க வந்து கதறிட்டு இருக்க. நாங்க வந்து பிடி பிஆர்டின்னு சொல்லிட்டு 2024 பிப்ரவரி 4 எக்ஸாம் எழுதின கேண்டிடேட். இந்த எக்ஸாம் வந்து 13 வருஷத்துக்கு அப்புறம் நடத்தப்பட்டது. நாங்க டெட் தேர்வு இருக்கு இல்லையா, 2013, 17, 19, 21 4 விதமான தேர்வுகளையும் பாஸ் பண்ணிட்டு காம்படிஷன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த காம்படிஷன் எக்ஸாம எழுதின தேர்வர்கள் நாங்க எழுதிட்டோம், சிவிக்கும் போயிட்டோம். இப்போ எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, எக்ஸாம் வச்ச நோட்டிபிகேஷன்ல பிடி பிஆர்டி. சோ இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன இருந்திருக்குன்னா, பிடி பிஆர்டி பேச்சுலர் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர், இந்த 2 எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் விட்டாங்க. ஆனா போஸ்டிங் போட்டது என்னமோ இங்க பிடி 2800 பேருக்கான போஸ்டிங் மட்டும் தான் போட்டாங்க. செப்டம்பர் 5, 2025 2800க்கான போஸ்டிங் போட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. சந்தோஷம், நாங்க அதை வரவேற்கிறோம். ஆனா எக்ஸாம் எழுதுற நாங்க அந்த பிஆர்டி போஸ்டிங் அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறோம். எங்களுக்கு போடணுமா இல்லையா? நோட்டிபிகேஷன்ல வச்சது பிடி பிஆர்டி. இந்த நோட்டிபிகேஷனுக்கான எவிடன்ஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்கு. இந்த நோட்டிபிகேஷன் தான் மெயின் எவிடன்ஸே. அவங்க எல்லாத்துலயுமே சிவில இருந்து எல்லாத்துலயுமே பிடி பிஆர்டி மென்ஷன் பண்ணிருக்காங்க. பிஆர்டின்ற போஸ்டிங் அவங்களுக்கு தேவைப்பட்டதுனால தான் நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. கடைசியா 2010 தான் பிஆர்டி நிரப்பிருக்காங்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல. 15 வருஷம் ஆச்சு பிஆர்டி போஸ்டிங் போட்டு. இந்த பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர்ஸ் இருந்தா மட்டும்தான் அரசோட திட்டங்களை வந்து முறைப்படி வந்து அமல்படுத்த முடியும். ஒரு இடைநிற்றல் கல்வியா இருக்கட்டும், ஒரு கழிப்பறை நிறைய நல்லா இருக்கா, கட்டடங்கள் நல்லா இருக்கா, ஆசிரியர்கள் நல்லா நடத்துறாங்களா, அரசு வந்து கொடுக்கின்ற திட்டங்கள் எல்லாமே முறைப்படி மாணவர்களையும் மக்களையும் சென்று அடைகிறதா அப்படின்னு சொல்றதே இந்த பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர்ஸ். அதுக்கான போஸ்டிங் 15 வருஷமா போடலங்க சார். அப்ப அதுக்கான நோட்டிபிகேஷன் விட்டாங்கல்ல. இப்ப நோட்டிபிகேஷன் விட்டதை தான் நாங்க கேட்கிறோம். நீங்க எக்ஸஸா நீங்க வந்து புதுசா வந்து எங்களுக்கு பணியிடங்களை உருவாக்குங்கன்னு கேட்கல. நீங்க நோட்டிபிகேஷன் விட்டீங்க, ஒரு நோட்டிபிகேஷன் பிடிஏ மட்டும் போட்டுட்டு அந்த பிஆர்டி போடலனா இது சமூக நீதி தானே? சமூக நீதி மறுக்கப்படுறது தானே? அதை தான் நாங்க கேட்கிறோம். அந்த ஆட்சியில வந்து நாங்க இது சம்பந்தப்பட்ட மினிஸ்டர்ஸ் போய் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பலமுறை பார்த்தோம், எல்லாரையும் பார்த்தோம். அவங்க வந்து உங்களுக்கான ப்ராசஸ் வருது, உங்களுக்கு போடுவாங்கன்னு சொன்னாங்க. எலெக்ஷன் வந்துருச்சு, இதை முடிச்சிட்டாங்க. ஆனா எப்பயுமே ஒரு சான்று, எப்பயுமே பிடி போட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் பிஆர்டி போட்டிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் வந்து நாங்க சப்மிட் பண்றோம். இதுமே எங்கள்கிட்ட இருக்கு. எப்பப்பெல்லாம் பிடி எக்ஸாம் நடத்தினாங்களோ 6 மாசத்துக்குள்ளேயே பிஆர்டி லிஸ்ட் விட்டுருவாங்க. 2003 to 5, 2005 to 7, 2009 to 10 எல்லா வருஷங்களுமே பிடி எக்ஸாம் முடிச்ச 6 மாசத்துக்குள்ளே பிஆர்டி முடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப நோட்டிபிகேஷன்ல பிடி பிஆர்டி நீங்க சொல்லியுமே பிடிஏ மட்டும் போட்டுட்டு 725 பணியிடங்களுக்கு அப்ரூவல் ஆன ஃபண்ட் எங்கள்கிட்ட இருக்கு. அதுக்கான ரிசல்ட் அந்த இது எங்கள்கிட்ட இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த காலியிடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பள்ளிக்கல்வித்துறை டிபார்ட்மெண்ட், பள்ளிக்கல்வித்துறையே வந்து வெளியிட்டு இருக்காங்க. இவ்வளவு போஸ்டிங்ஸ் வந்து ஃபண்ட் வந்து நாங்க இது பண்ணிருக்கோம். 725 வேக்கண்ட்டுக்கான இது. சோ இந்த 725 வேக்கன்ட் வந்து எங்களுக்கு வர வேண்டிய வேக்கன்ட். ஆனா எங்களுக்கு அந்த வேக்கன்ட் போடல. 6 மாசம் 7 மாசம் கடந்து போயிடுச்சு, இது வரைக்குமே போஸ்டிங் போடல. இன்னொன்னு வந்து உங்களுக்கு முக்கியமா சொல்லப்படுறது வந்து அடிஷனல் செக்ரட்டரி, எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையுடைய அரசு துணை செயலாளர் வந்து இது சம்பந்தப்பட்ட கடிதத்தை அனுப்பியிருக்காங்க, எங்களுக்காகவே அனுப்பியிருக்காங்க. போன 2025 வந்து அனுப்பியிருக்காங்க. ஏன் வந்து அவங்களுக்கு வந்து நீங்க பிஆர்டின்ற பணியிடத்தை போடல அப்படின்னு டிஆர்பிடியும் டிபிஐ பள்ளிக்கல்வித்துறையும் கேட்டிருக்காங்க. ஆனா இது சம்பந்தப்பட்ட எங்களுக்கு வந்து எந்த ஒரு பதிலுமே பள்ளிக்கல்வித்துறை வந்து சொல்லல. ஏன் போடலன்ற ரீசன் கூட சொல்லல. இது சொன்னது யாருன்னா அரசு துணை செயலாளர் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஆர்டியோட சங்க தலைவர்கள், இந்த பிஆர்டியோட சங்க தலைவர்கள் எல்லாருமே எங்களுக்கு ஷார்டேஜா இருக்கு, எங்களால வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு எங்களால ட்ரைனிங் கொடுக்க முடியல, ஒரு ஆசிரியர்கள் வந்து 16 ஸ்கூல பாத்துக்கிறோம், ஒருத்தவங்க பார்க்க வேண்டிய ஸ்கூல ஒருத்தவங்க 16 ஸ்கூல பாக்குறாங்க, ரொம்ப ஷார்டேஜ் இருக்கு, எங்களுக்கு இமிடியேட்டா 800 போஸ்டிங்க போடுங்கன்னு இந்த பிஆர்டி சங்க தலைவர்கள் வந்து எல்லாருமே வந்து பிரஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப அவங்க கேட்கறதுமே இமிடியேட்டா ஏற்கனவே இருக்கிறாங்களே, நீங்க போஸ்டிங் போடாம வச்சிருக்கீங்கல்ல, அவங்க இமிடியேட்டா போடுங்க. அவங்களும் போயிட்டு மினிஸ்டர் பார்த்து கொடுக்குறாங்க, எல்லாத்தையுமே அவங்களும் பேசுறாங்க. ஆனா எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கான போஸ்டிங் போடல. நீங்க கிரியேட் பண்ண வேணாம், நீங்க வந்து புதுசா உருவாக்க வேணாம், நீங்க நோட்டிபிகேஷன்ல விட்டீங்கல்ல, அதுதானே நாங்க கேக்குறோம். ஆனா ஜூன் 3 2026 வந்து இதுக்கான ஜிஓ பாஸ் பண்ணிருக்காங்க. புது எக்ஸாம் நாங்க கொண்டு போறோம், பிஆர்டிக்கு தனி சிலபஸ், அதுக்கு தனி ரெக்ரூட்மெண்ட்னு செக்ரட்டரி வந்து புது ஜிஓ வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. அது எதுக்கு? அப்ப நாங்க நோட்டிபிகேஷன்ல எழுதி நல்ல கட் ஆஃப் எடுத்து அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறோம். 6 மாசம் ஆயிடுச்சு, எங்களுக்கு வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது சார்ந்து நாங்க பல முறை நாங்க மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை இப்ப கூட காலையில பாத்துட்டு வந்திருக்கோம். அவர் வீட்டுல போய் பாத்துட்டு வந்தோம். இந்த பிரஸ் மீட் கொடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சமூக நீதி வந்து இங்க மறுக்கப்படக்கூடாது, எங்களை மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது. எக்ஸாம் எழுதிட்டு இன்னைக்கு ஒரு போஸ்டிங் மறுக்கப்பட்டதுன்னா நாங்க எப்படி சார் அதை எடுத்துக்கிறது? நல்ல மார்க் எடுத்து தப்பா, எக்ஸாம் எழுதுனது தப்பா, நீங்க டிக்ளேர் பண்ண போஸ்டிங் ஏன் போடல?
நீங்க ஒருவேளை பிஆர்டின்னு கொடுக்கலன்னா நாங்க போடாம நாங்க விட்டுறோம். நாங்க கேட்கல. இது முதல்வர் நீங்க வந்து உங்க தங்கச்சி நாங்க வந்து கதறிட்டு இருக்க. இது சமூக நீதியின் தாவேக்கு அரசுல வந்து மறுக்கப்படக்கூடாது. இமிடியேட்டா இதுக்கு நீங்க சொல்யூஷன் பண்ணுங்க. அந்த 824 போஸ்டிங் எங்களுக்கு போடுங்க. எங்களுக்கு சரியான பதில் வரல. எங்க போனாலும் அலக்கழிக்க விடுறாங்க. எவ்வளவு முறை எவ்வளவு அதிகாரிகளை பாக்குறது? இங்க போனா அங்க போங்க, அங்க போனா இங்க போங்க. எங்க விஜய் அண்ணா வந்தா எல்லாம் மாறும். நம்ம விஜய் அண்ணாட்ட தைரியமா கேட்கலாம். இங்க சமூக நீதின்றது மறுக்கப்படாது. நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும் நினைச்சுதான் நாங்க இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு இது வரைக்கும் நீதி கிடைக்கல. புறந்தள்ளுறாங்க எங்களை. போன ஆட்சியில எவ்வளவு ரெக்ரூட்மெண்ட் வச்சாங்க? 2000 பேர் வச்சாங்களா? 3000 பேர் வச்சாங்களா? இல்லைங்க சார், 2000 பேர் வச்சாங்களா? 3000 பேர் வச்சாங்களா? அதுல எத்தனை பேர் பாஸ் ஆவாங்க? ஏன்னா கட் ஆஃப் மார்க் வரும். அந்த கட் ஆஃப் மார்க்ல 1ல இருந்து 10 கூட இருக்கிறவங்க தான் எல்லாருக்குமே நான் சொல்றேங்க சார். வரும். ரெண்டாவது இருக்கிறவங்க லிஸ்ட்ல தான் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு கொடுன்னு சொன்னா அது எந்த விதத்துல நீங்க கேட்டீங்க இல்லையா? அப்ப வந்து பிடி பிஆர்டி ஏன் நோட்டிபிகேஷன் விட்டாங்க? 15 வருஷத்துக்கு அப்புறம் பிஆர்டி தேவைப்படுறதுனால தானே விட்டாங்க. அது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல தான் இருக்கு. அந்த ஜிஓவே என்ன சொல்லுதுன்னா டைரக்ட் ரெக்ரூட் ப்ரொமோஷன் கிடையாது. பிஆர்டில மட்டும் ப்ரொமோஷன் கிடையாது. ஒரு எக்ஸாம் எழுதின ஒருத்தவங்க மட்டும்தான் பிஆர்டியா போஸ்ட் இது பண்ண முடியும். அப்ப நாங்க அந்த ரெக்ரூட்மெண்ட்ல தான் எழுதிருக்கோம். அவங்க சொன்ன நோட்டிபிகேஷன் தான் எழுதிருக்கோம். எங்களுக்கு தானே அந்த வாய்ப்பை கொடுக்கணும். மறுபடியும் நீங்க ஏன் ஒரு ஜிஓ இப்ப பாஸ் பண்ணிருக்கீங்க? ஜூன் 3ஆம் தேதி வந்து செக்ரட்டரி ஒரு ஜிஓ பாஸ் பண்றாரு. நான் புது மெத்தடாலஜில நான் பிஆர்டி எடுக்க போறேன்னா அப்ப எங்களுக்கு என்ன நியாயம் சொல்ல போறீங்க? நாங்க நல்ல கட் ஆஃப்ல இருந்து எழுதிருக்கோம். நீங்க எதிர்பார்க்கறத விட நல்ல மார்க்ல இருக்கிறோமே, அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறோமே. அவங்க வந்து சரியான பதில் இல்ல. எஸ்எஸ்சி ஸ்கீம்னால சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிதி வந்து எங்களுக்கு விடல. எங்களுக்கு அதனால பிஆர்டி பண்ணிடுங்க கொஞ்சம் இதுவா இருக்கு. ஆனா உங்களுக்கு கண்டிப்பா போட்டுரும். இதுனா உங்களுக்கான போஸ்டிங். இது என்ன தெரியுமா சொல்றாங்க? அடிஷனல் செக்ரட்டரி முதல்ல பணம் கொடுக்காதனால உங்களுக்கு போடல. அது ஒரு காரணமா சொல்றாங்க. சரி, நான் கேட்கிறேன், மத்திய அரசு பணம் கொடுக்கலன்னா அப்ப இந்த பிஆர்டி சங்க தலைவர்கள் சொல்றாங்க எங்களோட திட்டங்களை வந்து முறைப்படி கொண்டு சேர்க்க முடியலன்னு சொல்றாங்கல்ல. அப்ப திட்டங்கள் வந்து மாணவர்கள்ட்ட எப்படி சார் கொண்டு போறது? எங்களை மாதிரி உள்ளவங்க போட்டா மட்டும்தானே அந்த திட்டங்கள் முறைப்படி போடும். அவங்களால வந்து பிஆர்டி சங்க தலைவர்கள் எங்களால பண்ண முடியல. ஒரு ஸ்கூல்ல நாங்க பார்க்கணும், 100 ஸ்கூல்ல எப்படி பார்க்க முடியும்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க வந்து அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்? நம்ம விஜயன் என்ன பண்ணணும்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும், மாணவர்களுக்கு நல்லது பண்ணணும். உடனடியாக அந்த போஸ்டிங் போட்டா மட்டும்தான் திட்டங்கள் முறைப்படி போகும். நீங்க 2 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸாம் எழுதி ரெக்ரூட்மெண்ட் கொண்டு போறதுக்கு இப்பயே நாங்க ரெடியா இருக்கிறோமே, இப்பயே நாங்க சேவி முடிச்சுட்டு இருக்கிறோமே. அதுதானே சார் நாங்க கேட்கிறோம். நாங்க தப்பா இதை கேட்டுட்டோமா? நாங்க சொல்லுங்க. நாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு தானே கேட்கிறோம் சார். சரியான பதில் இல்லைங்க சார். அந்த மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து எங்களுக்கு செய்யலன்னு சொல்லல, செய்யறன்னு சொல்லல. நான் இப்பதான் வந்திருக்கேன், டைம் கொடுங்கன்னு சொல்றாங்க. நாங்க டைம் கொடுக்குறோம், ப்ராப்ளம் இல்ல. எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுங்க. அந்த ஜிஓ கேன்சல் பண்ணுங்க. புது ஜிஓ எதற்கு? இது முதல்வர் அண்ணாட்டு கொண்டு போனா மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஏதாவது சொல்யூஷன் கிடைக்க முடியும். நாங்க எழுதின எக்ஸாமுக்கு 725 பணியிடங்களுக்கு அப்ரூவல் ஆனதுக்கு பிஆர்டி சங்க தலைவர்கள் கேட்கறாங்க இப்பயே போடுங்கன்னு. ஏன் போட மாட்டீங்க சார்? நாங்க எழுதாத போஸ்டிங் கேட்கலங்க சார். நாங்க வந்து ஒரு இயக்கம் தாங்க சார். நாங்க ஒரு சங்கம் தான். என்னன்னா நியமன தேர்வுல வந்து பாஸ் பண்ணுவாங்க. நாங்க 2023-24 நியமன தேர்வுல பாஸ் பண்ணவங்களோட கூட்டமைப்பு. நாங்க இதை தயவு செஞ்சு விஜய் அண்ணாக்கு வந்து தெரியப்படுத்துங்க. எல்லா தங்கச்சிங்களுமே உங்கள்ட்ட நாங்க கேட்கணும். நாங்க எல்லாருமே உங்க தங்கச்சிங்க தான். இந்த இஷ்யூவை வந்து நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு எங்க லிஸ்ட்டை வந்து வெளியிடுங்க. அந்த ஜிஓ கேன்சல் பண்ணிட்டு இமீடியட்டா எங்க லிஸ்ட்டை விடுங்க. நாங்க ஒரு 6 மாசம் கூட நாங்க வெயிட் பண்றோம். பிரச்சனை இல்ல. நிதி வந்து பிரச்சனைனா சொல்லிடுங்க. நிதி தான் பிரச்சனைப்பா, உங்களுக்கு நாங்க போடுறோம், கன்ஃபர்மேஷன் கொடுங்க. எக்ஸாமுக்கு மட்டும் கொண்டு போயிடாதீங்க. ஒரு நேம் லிஸ்ட் எங்களுக்கு முதல்ல விடுங்க. உங்களுக்கு எல்லாம் பணி பாதுகாப்பு இருக்குன்னு நேம் லிஸ்ட் விடுங்க. என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாரும் எக்ஸாம் எழுதி யாரும் பாதிக்கப்படக்கூடாது. நம்ம அண்ணனோட ஆட்சியில அதுதான் நாங்க கேட்கறது. மன்றாடி நாங்க கேட்கிறோம், கை கூட்டி கேட்கிறோம், காலை விழுந்து கேட்கிறோம். தயவு செஞ்சு ஸ்டெப் எடுங்க விஜய் அண்ணா. நாங்க வந்து உங்களை நம்பிதான் நாங்க வந்திருக்கோம். உங்களை பார்க்க முடியல, அதனாலதான் உங்களை வந்து மீடியா மூலியமாச்சும் பார்க்கலாம் நாங்க வந்திருக்கோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.